பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க என் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க கனம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம ஏசப்பாவுடைய பார்வைக்கு அழகா இருப்போமா? கண்டிப்பா அழகா தாங்க இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எடிட்டிங் இல்லாம கலரிங் இல்லாம நான் வீடியோ போட்டு வச்சுங்க, யாருமே நான் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நான் கருப்பா இருக்குன்னு எனக்கே தெரியுங்க. கருப்பா ரொம்ப குட்டையா நட்டையா வெள்ள முடியோட தலையில ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நான் யாரும் நேசிக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நான் எப்படி இருந்தாலும், நான் கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் குட்டியா இருந்தாலும் நட்டையா இருந்தாலும், நான் நல்லா இல்லைனா கூட ஏசப்பனை நேசிப்பாரு. ஏன்னா முகத்தை ஏசப்ப பார்க்கலங்க, உள்ளத்தை தங்க பார்க்கறது. வசனமே சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்த்து பழகுறான், ஆனா ஆண்டு வந்து உள்ளத்தை பார்க்கறமா. நம்ம உடைக்கப்பட்ட நிலைமையில, பிரச்சனையின் பாதையில, பாடுகள் பாதையில, யாருமே இல்லாத நிலைமையில நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, யாருமே நீ ஏமா கவலைப்படுற, நீ என் பார்வைக்கு அழகா இருக்க, என்னோட வந்துருமா, என்னோட ஐக்கியப்படுமா, பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சிடுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க ஏசப்பா விட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டீங்க, ஆனா நீங்க மறுபடியும் ஏசப்பாக்குள்ள வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்த வல்லவரவா இருக்காரு. இன்னைக்கு நல்லவரவா இருக்காருங்க. உங்க பிரச்சனை மாற போகுதுங்க. ஏசப்பா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர்கிட்ட வந்துருங்க, எல்லாத்தையும் மாத்திட்டு வருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.